கபடி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். 365 நாள் தொடர் கபடி பயிற்சியில் இன்றைக்கி 62வது நாள். இன்றைக்கி ப்ராக்டிஸில் ஸ்பீடு ஒர்க் அவுட் பண்ணோம். காலைல எப்பவும் போல் புல் பாடியை ஸ்ட்ரெச்சிங் பண்ணிவிட்டு ரன்னிங் போயிட்டு அப்படியே இன்றைக்கி ஸ்பீடு ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். முதல்ல ஷட்டில் ரன் ஓடணும். 1 லெக், டபுள் லெக், சைடு, ஃப்ரண்ட்டு ஷட்டில் ரன் மேலே ஓடணும். ஃபார்வேர்டு பேக்வேர்டு அட்டம்ப்ட்டு, இன் அண்ட் அவுட் அட்டம்ப்ட்டு இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் பண்ணோம். நீங்கள் கபடி விளாடும்போது உங்கள் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணுன்னா நீங்கள் லேடர் ட்ரில், கோன் ட்ரில், அஜிலிட்டி ட்ரில், ஷட்டில் ரன், ஸ்ப்ரிண்ட்டு இதெல்லாம் பண்ணுங்கள். எப்போவுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மைண்டை நீங்கள் முதல்ல ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸ்பீடாக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்கள் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண முடியும். எப்போவுமே நீங்கள் ப்ராக்டிஸில் உங்களுடைய 200% உழைப்பை போட்டால் மட்டும்தான் மேட்ச்சில் 100% உழைப்பு வரும். அதனால் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிஸில் நல்லா கவனம் செலுத்துங்க. நல்லா ஸ்பீடாக பண்ணணும்னு உங்கள் மைண்டில் செட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஸ்பீடாக பண்ண முடியும். அதனால் உங்கள் மைண்டை முதல்ல நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பீடு ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி எஸ்கேப்பிங் ஸ்கில் பண்ணி பார்த்தோம். நல்லா பவராக கை வச்சு ரொட்டேஷன் பண்ணுறது, டுப்கி அடிக்கிறது, விலக்கி விடுறது, பவராக முட்டுறது இதெல்லாம் இன்றைக்கி பார்த்தோம். இன்றைக்கி காலைல ப்ராக்டிஸை நல்லா முடிச்சுட்டு இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் பாடிக்கு ஸ்ட்ரெச்சிங் பண்ணோம். இந்த வீடியோவில் பாருங்கள் எப்படி ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட வீடியோ நான் போடுறேன். கண்டிப்பாக வாரத்தில் 2 நாள் 3 நாள் ஃபுல் பாடிக்கு நல்லா ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வலியோடு பண்ணுறப்போ உங்களுக்கு போக போக அது மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். அதனால் எப்போவுமே வாரத்தில் 2 நாள் 3 நாள் நல்லா ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சிங் பண்ணிடுங்க. ப்ராக்டிஸுக்கு முன்னாடி எப்படி ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும், ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு எப்படி ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும்னு ஃபுல் வீடியோ போடுறேன். வணக்கம் நண்பர்களே.